விநாயகர் சதுர்த்திக்கு நைவேத்தியமான பால் கொழுக்கட்டை எங்கள் வீட்டில் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. முதல்ல ஒரு பேனில் 2 கப் அளவு தண்ணி சேர்க்கலாம். 1 கப் பதப்படுத்தின அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணீர் கரெக்டாக இருக்கும். தண்ணீர் கொதி வரைச்சி தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்ல தண்ணி கொதித்து வரைச்சி 1 கப் அளவு பதப்படுத்தின அரிசி மாவை அப்படியே தூவின மாதிரி சேர்த்து அப்படியே கைவிடாமல் கிளறலாம். அந்த மாவானது நல்ல வெந்து உருண்டு திரண்டு வந்து பேனில் ஒட்டாமல் அப்படியே வரணும். இந்த மாதிரி நம்ம தயாரிக்கிறதான மாவு அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஒரு கட்டி தட்டி கூட இருக்காது. இப்போது மாவு நல்லா வெந்து வந்துருச்சு, துளி கூட பேனில் ஒட்டவே இல்லை. இப்போ இந்த மாதிரி தயாரித்ததான மாவை ஒரு வாயகலமான தட்டில் போட்டு கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாவை நம்ம மார்பிள் சைஸ் அளவுக்கு உருட்ட போகிறோம், சிறு சிறு உருண்டைகளாக, சிறு சிறு கொழுக்கட்டைகளாக. அதுக்கு முன்னாடி அது பிளாண்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பொருட்களை ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்பெஷல் டச்சையே கொடுக்கும் நம்மளோட பால் கொழுக்கட்டைக்கு. இந்த மாவை இழுத்து பிசைந்துட்டு வெல்லம் கொதிக்க விட்டு வடிகட்டியதான நீர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். வெல்ல நீர், ஒரு சிட்டிகை சுக்குத்தூள், ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்து மாவை மேலும் நல்லா இழுத்து பிசையலாம். இந்த மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி நம்ம மாவை தயாரித்து அதுக்கப்புறம் அதை உருட்டுறச்சு அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட பால் கொழுக்கட்டையில் நல்லா இதை இழுத்து பிசைந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து மேலும் இதை இழுத்து பிசையலாம். இது ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபீலை நம்ம பால் கொழுக்கட்டைக்கு தரும். பிளாண்டாக கிடைக்காது அந்த கொழுக்கட்டைகள். ஸோ இப்போது இதை நல்லா மாவை இழுத்து பிசைந்தாச்சு. இதை சின்ன சின்ன மார்பிள் சைஸில் அப்படியே உருட்டி போடலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி போடலாம். மீன்வைல் ஒரு பேனில் வெல்லத்தை கொதிக்க விட்டு வடிகட்டியதான அந்த நீரை போடலாம். இது சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறின உடனே தான் போடணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை சுக்கு பொடி போட்டு வைக்கலாம். மீன்வைல் நம்ம எல்லா மார்பிள் சைஸ்ட் பால்ஸையும் தயாரித்தாச்சு. இதை நெய் போட்டு க்ரீஸ் பண்ணதான ஒரு மினி இட்லி தட்டில் அடுக்கி ஒரு 6 to 8 மினிட்ஸ் போல் ஆவியில் வச்சு எடுக்கலாம். இப்போது 6 to 8 மினிட்ஸ் இதை ஆவியில் வச்சு எடுத்து இது ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா இது வெந்திருக்கு. இப்போது அடுப்பை லோ மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு எடுத்ததான முதல் தேங்காய் பாலை அப்படியே அந்த வெள்ளை நீரில் ஊற்றலாம். வெள்ளை நீர் கண்டிப்பாக சூடாக இருக்கக்கூடாது. நம்ம தேங்காய் பாலை ஊற்றரிச்சு அப்போ தான் நம்மளோட கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டைக்கு டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும், திரிஞ்ச மாதிரி இருக்காது. இப்போது அந்த லோ அல்லது லோ மீடியம் ஹீட்லேயே அது இருக்கச்சு நல்லா ஆவியில் வெந்ததான அந்த கொழுக்கட்டைகளை அதில் போடலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கலாம். லோ அல்லது லோ மீடியம் ஹீட்லேயே ஒரு கொதி விட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய்யை மேலே சேர்க்கலாம். ஒரு 4 to 5 மினிட்ஸ் அது கொதித்த உடனே அதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணலாம், விநியோகம் பண்ணலாம், நம்மளும் சாப்பிட்லாம். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல்.